வணக்கம். இது லங்கா ஃபயரின் செய்திகள். வாசிப்பவர் கணேஷ்ராஜ் அமைவுடன். செய்தியாசிரியர் சதாசிவம். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்துப்பட்டி துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த மூவரில் ஒருவர் மரணம். சிறுவர்கள் 2 மருத்துவமனையில். இயற்கை இடர்களையும் தாண்டி முன்னேறும் உற்பத்தி துறை. மத்திய வங்கி வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். பூஸ்டர் சிறைச்சாலையில் அமைதியின்மை. 3 சிறை கைதிகள் வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றம். பாரிய அளவில் தங்க மோசடி. பொதுமக்களின் உதவியை கோரும் காவல்துறை. ரவி கருணாநாயக்க மற்றும் அர்ஜுன் அலோசியஸுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு. 7 வயது சிறுமியிடம் அத்துமீறிய 35 வயது சந்தேக நபர் கைது. பரபரப்பு வாக்குமூலம். இனி விரிவான செய்திகள். ஜிந்துப்பேட்டையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜிந்துப்பேட்டை பகுதியில் நேற்றிரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 காயமடைந்து கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த மற்ற 2 சிறுவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி நடவடிக்கைகளில் தொடர்ச்சியான வளர்ச்சியினை வெளிப்படுத்தும் வகையில் இலங்கையின் உற்பத்தி துறைக்கான கொள்வனவு முகாமைத்துவ சூட்டன் கடந்த மாதத்தில் 60.9 புள்ளிகளாக பதிவாகியுள்ளது. மாத ஆரம்பத்தில் நிலவிய மோசமான காலநிலை காரணமாக தடைகள் ஏற்பட்ட போதிலும் பண்டிகை கால கேள்வியின் அதிகரிப்பு அனைத்து துணை குறிகாட்டிகளினதும் வளர்ச்சிக்கு சாதகமாக பங்களித்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. முக்கியமாக உணவு மற்றும் பானங்கள் உற்பத்தி துறையில் ஏற்பட்ட வளர்ச்சி காரணமாக டிசம்பர் மாதத்தில் புதிய கட்டடங்கள் மற்றும் உற்பத்தி துணை குறிகாட்டிகள் உயர்வடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூஸ்டர் சிறைச்சாலையில் அமைதியின்மையினை ஏற்படுத்திய கைதிகள் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று மாலை சிறைச்சாலையின் டி பிரிவின் கூரை மீதேறிய கைதிகள் குழு ஒன்று சிறை நிர்வாகத்துக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டதோடு இதன் பொழுது சிறைச்சாலையின் சில உடைமைகளுக்கும் சேதம் விளைவிக்கப்பட்டன. தற்பொழுது அந்த நிலைமை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் திணைக்களம் இதுகுறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய கைதிகளை இனி பூஸ்டர் அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் தங்க வைக்க முடியாது என்றும் எனவே அவர்களை ஏனைய சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்ய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் கஜநாயக்க தெரிவித்துள்ளார். அதற்கமே குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய 6 கைதிகள் 3 சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று வறட்சியான வானிலை நிலவக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதிகாலை நேரங்களில் நுவரெலியா மாவட்டத்தில் சில இடங்களில் தரைப்பனி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் அந்த திணைக்களம் எச்சரித்துள்ளது. மேல் சபரகமுவ, மத்திய, வடமேல், வடமத்திய மற்றும் ஓவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் மூடு பனி நிலவக்கூடும் என்றும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. பாரிய அளவிலான தங்க மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஒருவர் குறித்த தகவல்களை வழங்குமாறு இலங்கை காவல்துறை பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. சந்தேக நபர் குருநாகலைச் சேர்ந்த லோகபதுருகே மகேவிந்தகடி சில்வா என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் சுமார் 3.5 கிலோகிராம் தங்கத்தை வாங்கித் தருவதாக கூறி ஒருவரிடம் 50 மில்லியன் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக தங்க முலாம் பூசப்பட்ட இரும்பு துண்டுகளை கொடுத்து அவரை ஏமாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவர் தன்னை ஒரு கடற்படை அதிகாரி என்று பொய்யாக கூறி போலி அடையாள அட்டையை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றியதும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டோர் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைய கடந்த டிசம்பர் மாதம் கைது செய்யப்பட்ட இவர் தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து மேலும் 2 குறித்த சந்தேக நபருக்கு எதிராக முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது தகவல்களை அறிந்தவர்கள் 01 23 95 371 அல்லது 071 85 94 915 என்கின்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறை கேட்டுள்ளது. முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க மற்றும் பெர்பச்சுவல் ட்ரெஸரிஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் அர்ஜுன் அலோசியஸ் ஆகியோருக்கு எதிரான ஊழல் வழக்கை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கையூட்டல் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் ரவி கருணாநாயக்க மற்றும் அர்ஜுன் அலோசியஸ் ஆகியோருக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி முகமது மிஹால் முன்னிலையில் நேற்றைய தினம் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. பிரதி மன்றாடிய நாயகம் ஜனக பண்டாரவின் வழிகாட்டலில் சாட்சி பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டன. சாட்சி பதிவுகளை தொடர்ந்து வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகளை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி என்று முன்னெடுக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கை மத்திய வங்கி நேற்று வெளியிட்ட உத்தியபூர்வமான நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலருக்கு எதிரான இலங்கை ரூபாவின் பெறுமதி மேலும் வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த புதன்கிழமையுடன் ஒப்பிடும் பொழுது அமெரிக்க டாலரின் பெறுமதியானது சுமார் 23 முதல் 24% வரையில் அதிகரித்துள்ளது. இதன்படி இன்றைய சந்தையில் அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்வனவு பெறுமதி 305 ரூபாய் 67 சதமாகவும் அதன் விற்பனை பெறுமதி 313 ரூபாய் 20 சதமாகவும் பதிவாகி உள்ளது. டாலரின் பெறுமதி இவ்வாறு உயர்வடைந்துள்ளமையானது டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் வலு குறைவடைந்துள்ளதை காட்டுகின்றது. அமெரிக்க டாலர் மாத்திரமின்றி மத்திய கிழக்கு நாடுகளின் நாணயங்கள் உள்ளிட்ட ஏனைய முக்கிய வெளிநாட்டு நாணயங்களுக்கு எதிராக ரூபாவின் மதிப்பில் சிறிய அளவிலான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. தைப்பொங்கல் தினத்தன்று 7 வயது சிறுமியிடம் அத்துமீறி நடந்து கொண்ட 35 வயதினையுடைய நபர் ஒருவர் நாவலப்பிட்டி காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் தைப்பொங்கல் தினத்தன்று மதுபோதையில் சிறுமியை அவரது வீட்டிலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் அழைத்துச் சென்று அவரிடம் தவறாக நடந்து கொண்டதாகவும் பின்னர் சிறுமியினை அந்த இடத்திலே விட்டுவிட்டு குறித்த நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நீண்ட நேரமாக குறித்த சிறுமி வீட்டில் இல்லாத காரணத்தினால் பெற்றோர், உறவினர்கள் மற்றும் தோட்ட தொழிலாளர்கள் ஆகியோர் இணைந்து தேடியுள்ளார்கள். பின்னர் குறித்த இடத்திலிருந்து சிறுமி அழும் சத்தம் கேட்டதாகவும் சுமார் 4 மணி நேரத்துக்கு பின்னர் குறித்த சிறுமி கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. தொடர்ந்து சிறுமியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பொழுது சந்தேக நபரின் பெயரை வெளிப்படுத்தி நடந்த விவரங்களை குறித்த சிறுமி தன்னுடைய பெற்றோரிடம் கூறியுள்ளார். இதன் பின்னர் நாவலப்பிட்டி காவல் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர் முறைப்பாடு அளித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைகளுக்காக நாவலப்பிட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக பேராதனை சிறுவர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சிறுமியிடம் தவறாக நடந்து கொண்ட குறித்த சந்தேக நபரை நாவலப்பிட்டி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை நாவலப்பிட்டி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆண்டின் முதல் 15 நாட்களில் 1,31,898 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. மேலும் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகளின் வருகை நேற்று முன்தினம் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் 10,483 சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர். இந்தியாவிலிருந்து அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாகவும் 23,786 பேர் இலங்கைக்கு வந்துள்ளதாகவும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கூடுதலாக ரஷ்யா, இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனியிலிருந்தும் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிட்வா சூறாவளி காரணமாக நிறுத்தப்பட்ட கொழும்பு கோட்டையிலிருந்து திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு வரையில் இயக்கப்பட்ட இரவு நேர அஞ்சல் தொடருந்து உட்பட்ட பல தொடருந்துகள் 20ஆம் தேதி முதல் மீண்டும் இயக்கப்படும் என்று தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி தினமும் இரவு 9:30 மணிக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து புறப்படும் தொடருந்து மறுநாள் காலை 5:19க்கு திருகோணமலை தொடருந்து நிலையத்தை வந்தடையும் என்று அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதேபோன்று திருகோணமலை தொடருந்து நிலையத்திலிருந்து தினமும் இரவு 7:30 மணிக்கு புறப்படும் தொடருந்து மறுநாள் அதிகாலை 4:32க்கு கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்தை வந்தடையும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. துபாயில் இருந்து கொண்டு நாட்டில் போதைப்பொருள் வலையமைப்பை வழிநடத்தும் பிரதான கடத்தல்காரரான துபாய் ஷார் என்பவரின் போதைப்பொருளை விற்பனை செய்யும் சந்தேக நபர்கள் 3 கம்பளை காவல்துறையினர் இன்று கைது செய்துள்ளனர். அவர்கள் வசமிருந்து 5 கிராம் ஹெரோயினையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தி கம்பளை, நாவலப்பிட்டி, உலப்பன, தொலுவ, கெலியோயா, பேரதனை, வெளிகல் ஆகிய பகுதிகளுக்கு இந்த ஹெரோயினை விநியோகித்து வந்துள்ளார்கள். இதன் பொழுது கம்பளை தொலுவ பகுதியில் இருவரும், கம்பளை மகர பகுதியில் வைத்து ஒருவரும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கம்பளை பகுதியில் இந்த சந்தேக நபர்களுக்கு கொழும்பில் இந்த போதைப்பொருள் வழங்கப்படுவதாக தெரிய வந்துள்ளது. இவர்கள் அனைவரும் 20 மற்றும் 22 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியாவில் இன்று சில இடங்களில் அதிகாலை வேளையில் துகள் உறைபனிப்பொழிவுடன் கூடிய காலநிலை ஏற்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் புல்வெளிகளில் பனித்துகள்கள் படிந்து படர்ந்து காணப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். நுவரெலியாவில் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதத்தில் பனிப்பொழிவு காணப்படும் நிலையில் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நுவரெலியா நகரில் உள்ள பூங்கா, தேயிலை தோட்டங்களில் பனிப்பொழிந்து காணப்படுகிறது. அங்கு நிலவும் மாறுபட்ட காலநிலை சுற்றுலா பயணிகளை அதிகம் கவர்ந்துள்ளமையினால் அவர்களின் எண்ணிக்கையிலும் அதிகரிப்பு காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மதுரை வாடிப்பட்டி பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த பெருந்தொகையான கஞ்சா போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் முன்னெடுத்த சோதனை நடவடிக்கையின் பொழுது 742 கிலோகிராம் கஞ்சா போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதன் பொழுது தூத்துக்குடி மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரும் மாநிலங்கள் மற்றும் நாடுகளுக்கு இடையிலான ஒழுங்கமைக்கப்பட்ட போதைப்பொருள் கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த குழுவுடன் தொடர்புடைய வெளிநாடுகளில் வசிக்கும் நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஹேட்டன் செனன் பெருந்தோட்ட பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயினால் 10 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பு தீக்கிரையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ தற்பொழுது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தோட்ட நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த காட்டுத்தீ ரொசெல்ல மற்றும் ஹேட்டன் தொடருந்து நிலையங்களை அண்மித்த பகுதி வரையிலும் பரவியுள்ளது. ஹேட்டன் பகுதியில் தற்பொழுது நிலவுகின்ற அதிகமான வெப்பமான காலநிலை காரணமாக இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தற்போதைய வெப்பமான காலநிலையை தொடர்ந்து காடுகளுக்கு தீ வைக்கும் சம்பவங்கள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே காடுகளுக்கு தீ வைப்பவர்கள் குறித்து தகவல்கள் கிடைத்தால் அருகில் உள்ள காவல் நிலையங்களுக்கு தகவலை வழங்குமாறும் பொதுமக்களிடம் கோரப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக ஆபத்தான வகையில் மாற்றியமைக்கப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆபத்தான உபகரணங்களை பொருத்தி சட்டவிரோதமான முறையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ள பேருந்துகள், முச்சக்கர வண்டிகள் மற்றும் ஏனைய வாகனங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான வாகனங்கள் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தலாக அமைவதால் வாகன பரிசோதகர்களிடமிருந்து உத்தியோகபூர்வ தடை உத்தரவுகளை பெற்று அவற்றுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று காவல்துறை வலியுறுத்தியுள்ளது. இதேவேளை போக்குவரத்து விதிமுறைகளில் ஈடுபட்டுவிட்டு தப்பிச் செல்லும் முயற்சியில் ஈடுபடுகின்ற சாரதிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் வாகனங்களை செலுத்துகின்ற சாரதிகளுக்கு எதிராகவும் கொலை முயற்சி குற்றச்சாட்டின் கீழ் வழக்கினை பதிவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் சிறைச்சாலை மருத்துவமனை பதில் பிரதி பணிப்பாளரும் அங்குள்ள தேசிய மனநல நிறுவனத்தின் முன்னாள் பிரதி பணிப்பாளருமான மருத்துவர் நயனஜித் ஹேமந்த் ரணசிங்கவுக்கு எதிராக கொழும்பு மேலதிக நீதிவான் ஒஷத மிகார மகா ஆராய்ச்சி பிடியாணையை பிறப்பித்துள்ளார். பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான ஆமி அசங்க என்பவரிடம் 1.5 மில்லியன் ரூபாய் கையூட்டல் கோரி அதில் 3 லட்சம் ரூபாவினை வங்கிக் கணக்கு மூலம் பெற்றுக் கொண்டமைக்காக மருத்துவர் நயனஜித் ஹேமந்த் ரணசிங்க மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஐஸ் போதைப்பொருளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் உள்ள ஆமி அசங்க என்கின்ற விஜய் தூங்க முதியன்சலாகி அசங்க பிரியதர்சனவை தொடர்ந்து சிறைச்சாலை மருத்துவமனையிலே தடுத்து வைப்பதற்கான பரிந்துரையை வழங்குவதற்காக இந்த கையூட்டல் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது பிணையில் இருக்கின்ற குறித்த சந்தேக நபர் வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போதிலும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. இதனையடுத்து அவரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த ஊழல் விசாரணை தொடர்பான முன்னேற்ற அறிக்கையினை ஜூன் மாதம் 19ஆம் தேதியன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கையூட்டல் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு நீதிவான் உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.